நதி தண்ணி வற்றி போய் உள்ளேருந்து ஒரு மலை வெளிவருங்கிறாங்க. இப்போ நதினாலே என்ன? 2 மலைகளுக்கு நடுவில் ஓடுறது தான் நதி. நதிங்கிறது என்ன? 2 மலை இருக்கும், அந்த மலையுடைய இந்த டவுனில் ஓடக்கூடியதான் நதி. இதுக்குள்ளே இருந்துட்டு இன்னொரு மலையெல்லாம் வந்து வராது. கடலில் இருந்து வேணால் ஒரு மலை வந்து உருவாகும். கடலில் வந்து ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டு திடீர்னு நேற்று வரைக்கும் இல்லாமல் இருந்த தீவு புதுசாக உருவாகும். இப்போ அமெரிக்கா ரஷ்யாலாம் அடிச்சுக்கிறது எதுக்கு தான் அடிச்சுக்குவாங்க? 50 வருஷத்துக்கு முன்னாடி கணக்கு போட்டு பார்ப்பாங்க, 50 தீவு இருக்குது, 15 எனக்கு 25 உனக்குன்னு விட்ருவாங்க. திடீர்னு ஒரு சுனாமி வரும், பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு தீவு முளைச்சோன்னே இது யாருக்குன்னு இது யார் கணக்கில் எழுதுறதுன்னு பிரச்சனை வரும். அதுக்கப்புறம் தான் அது இன்டர்நேஷ்னல் இஷ்யூ ஆகும். அந்த மாதிரி இஷ்யூ தான் நிறைய வரும், தெரியுமில்ல? வேர்ல்டு பாலிடிக்ஸ் ஸ்டடி பண்ணுறவங்களுக்கு இது தெரியும். புதுசாக ஒரு தீவு முளைச்சிரும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கடல்லேருந்து ஒரு மலை வந்து மேலே வந்துருக்கும். வந்துடும்னு பார்த்தீங்கன்னா அது யாருக்குன்னு சொந்தம் கொண்டாடும். ஏன்னா அந்த ஒரு மலையை வச்சிட்டாங்கன்னா அங்கேருந்து 200 கிலோமீட்டர் ரேடியஸ் அவங்களுது.